ஹாய், இன்னைக்கு தான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆன்ஷேப் லைன் டூல். இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா லைன் கமாண்ட் ஷார்ட்கட்டு, ஸ்விட்சிங் பிட்வீன் லைன் கமாண்ட் அண்ட் டேஞ்சன்ட் டார்க். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஷேப்போட பார்ட் ஸ்டூடியோவில் இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்கெட்சு கிரியேட் பண்ணணும். ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணுங்கிற போது எனக்கு ஒரு பிளைன் தேவை. அப்படிங்கிற போது ஸ்கெட்ச் பற்றி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து டாப் லைன்லேருந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து வியூ வந்து ஸ்கெட்சுக்கு பிளேனுக்கு ஓரியண்ட்டாக வேணுங்கிற போது ரைட் கிளிக் பண்ணி வியூ நார்மல் டு ஸ்கெட்ச் பிளேன்னு கொடுத்தீங்கன்னா வியூ வந்து நார்மலாக வந்து பிளேனுக்கு ஓரியண்ட்டாக வந்து இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம லைன் கமெண்ட் வந்து யூஸ் பண்ண ஆக்டிவேட் பண்ணுவோம். லைன் கமெண்டை கிளிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் இழுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வந்து க்ளோஸ் பண்ணுமோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து லைன் கமெண்ட் வந்து நம்ம வந்து ரெண்டு ஷார்ட்கட் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு கீபோர்டில் வந்து எல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் கமெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதே மாதிரி வந்து எஸ்கேப் பட்டனோ இல்லை ரைட் கிளிக் பண்ணி எஸ்கேப்புங்கிற ஆப்ஷன் வந்து லைன் கமெண்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து எஸ்கேப் லைனுங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் கமெண்ட் வந்து டிசேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் கமெண்ட்லேருந்து எப்படி வந்து டேஞ்சன்ட் டார்க் கமெண்டுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிறதுங்கிறது பார்ப்போம். இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் அவைலபிளாக இருக்குது. டேஞ்சன்ட் டார்க் டு லைன் கமாண்டுக்கு. ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து லைனை கிளிக் பண்ணுறோம். எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் லைன் வந்து இழுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஷிஃப்ட்+A அமுக்குனிங்கன்னா வந்து டேஞ்சன்ட் டார்க்குங்கிற கமாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். எவ்வளோ தூரம் ஆர்க் வேணுமோ அவ்வளோ தூரம் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்து ஷிஃப்ட்+A வந்து கிளிக் பண்ணுறதை விட்டோன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் லைனுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். இதுவே எனக்கு வந்து ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா லைன் கமெண்ட் ஆக்டிவேட் பண்ணுறோம். எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் லென்த்தன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த டாட்டுக்கிட்டே நீங்கள் வந்து அந்த பாயிண்டர் வந்து கொண்டு போனீங்கன்னா ஆர்க்காக வந்து கனெக்ட் ஆகும். அப்போதைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆர்க்கு டேஞ்சன்ட் ஆர்க்கோட சிம்பிள் காமிக்கும். மறுபடியும் இந்த டாட்டுக்கிட்ட வந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா லைனாக கனெக்ட் ஆகும். மறுபடியும் அதே டாட் வந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்காக மாறும். இதுதான் வந்து ரெண்டாவது மெத்தட்.